யாராவது ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா கெட்ட கோபம் வந்துடும். நாம் யார், நம்ம பண்பாடு என்ன, நாம் எதை பின்பற்ற வேண்டும், இதை பற்றியெல்லாம் புரியாதவங்க தான் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லுவாங்க. அதுவும் புத்தாண்டு என்ற பேரில் கேளிக்கை விருந்து, மது அருந்துவது, காம களியாட்டங்கள், இதுவாக ஒரு புத்தாண்டினுடைய ஒரு வழக்கம். இந்த புத்தாண்டு என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னால் 700 வருஷத்துக்கு முன்னாடி ரோமாபுரி நாட்டினுடைய நாட்கணக்கு தான் பரவலாக வட ஐரோப்பிய நாடுகள்லாம் கடைபிடித்து வந்தாங்க. அதாவது ஜூலியஸ் சீசரும் அகஸ்டஸ் சீசரும். அதற்கு முன்னாடி அவர்களுடைய அந்த கேலண்டர் முறை கூட ஏப்ரல் மாதத்தில் தான் வைத்திருந்தார்கள். ஏப்ரலிஸ் அப்படின்னா திறப்பதுன்னு அர்த்தம். அதற்கு அர்த்தம் அப்படின்னா முதல் அந்த மாதம் ஏப்ரலிஸாக இருந்தது. அதுக்கு பிறகு மே என்ற ஒரு மேயஸ் கிரேக்க பெண்ணினுடைய கடவுளுடைய பேரை மேன்னு வைத்தாங்க. அப்புறம் ஜூனோசிஸ் என்ற கடவுளுடைய பேரை ஜூன்னு வைத்தாங்க. ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணார், தன்னோட பேர் வரணுங்கிறதுக்காக ஜூலை வைத்தார். அகஸ்டஸ் சீசர் என்ன பண்ணார், தன்னுடைய பேர் வரணுங்கிறதுக்காக ஆகஸ்ட் என்ற மாதம் வைத்தாங்க. அதன் பிறகு 7வது மாதம் செப்டம்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் 7, அக்டோபர்னா 8, நவம்பர்னா 9, டிசம்பர்னா 10. இதெல்லாம் நம்ம சம்ஸ்கிருத வார்த்தையில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போ மொத்தம் 10 மாதங்கள் தான் இருந்திருக்கு. இவர் சீசருக்கு, ஜூலியஸ் சீசருக்கு ஜானஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணார், ஜனவரின்னு ஒரு மாதத்தினுடைய பேர் வச்சார். அதே மாதிரி பிப்ரேரியஸ் திருவிழா ரோமாபுரியில் கொண்டாடுவாங்க. உடனே பிப்ரவரி மாதம் ஒன்றை துவக்கினாங்க. அப்படி ஒரு குழப்பமான வகையில் உருவானது தான் இந்த நாட்காட்டி முறையே. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா மாதத்திற்கும் 30 நாள் 31 நாள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. என்னோட மாதத்தினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி வரும், நாள் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணுறாரு, ஜூலைக்கு 31 நாள் கொடுக்குறாரு. உடனே ஆகஸ்டஸ் சீசர் என்ன பண்ணுறாரு, எனக்கு 31 நாள் வேணும். இப்படி எல்லா குழப்பங்களும் நடந்து ஒரு வகையில் அந்த ரோமாபுரி நாட்டில் இந்த மாதிரியான ஒரு கேலண்டர். இடையில் என்னாச்சு, இங்கே இங்கிலாந்தில், அதே ஐரோப்பிய நாடுகளில் இங்கிலாந்தில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களெல்லாம் 25 டிசம்பர் 25 தான் புத்தாண்டுன்னு கொண்டாடுறாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் கிறிஸ்து பிறந்த நாள் அப்படி சொல்லிட்டு. இதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது பொது ஆண்டு 1500ல் கிரிகோரியன் அப்படின்னு ஒரு பேருள்ள ஒரு போப்பாண்டவர் இருந்தார். இந்த நாட்காட்டி முறையில் பல குழப்பங்கள், இயேசு பிறந்தார், எப்போ உயிர் தெழுந்தார், மேரி கர்ப்பமானது இத்தனாவது நாள் பிறப்பு, இப்படியெல்லாம் பல்வேறு குழப்பங்களெல்லாம் இருந்ததுனால அவர் என்ன சொல்லிட்டார், இந்த ரோமாபுரி நாட்டில் கடைபிடித்துட்டு வந்த அந்த கேலண்டர் முறையை நாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா ரோமாபுரியிலையும் என்ன ஆகிடுது, கிறிஸ்தவம் பரவிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் அந்த முறையை எடுத்துக்கொள்ளலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், 1582ல் அந்த பாதிரியார் கிரிகோரியன் போப்பாண்டவர் இனிமேல் இதுதான் நம்முடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1 முதல் புத்தாண்டுடைய முதல் நாள் அப்படி சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் ஏப்ரலில் இருந்து தான் மாதத்தினுடைய துவக்கங்கள் இருந்தது. அப்போது போப்பாண்டவர் அறிவித்த உடனே ஏப்ரல் 1 கொண்டாடி கொண்டிருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனால ஜனவரி 1 ஏற்றுக்கொண்ட மக்கள் ஏப்ரல் 1 கொண்டாடுறவங்க முட்டாள்கள்னு சொன்னாங்க. இந்த ஏப்ரல் ஃபூல் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல் சொல்கிறோமே, அந்த ஏப்ரல் ஃபூல் எப்போ வந்தது, ஜனவரி 1 ஏற்றுக்கொண்டவர்கள் ஏப்ரல் 1 கொண்டாடுபவர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் முட்டாள்கள்னு சொன்னாங்க. இன்றைக்கி கூட நம்ம ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிறோம் 1ஆம் தேதி. ஆனால் இப்படி இந்த வரலாற்றை கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த ஆங்கிலேய கேலண்டர் முறை. இதில் ஒட்டுமொத்தமாக இது முட்டாள்தனத்தினுடைய உச்சம். அப்போ இந்த காலண்டர் வழக்கம் நடைமுறைக்கு 500 வருஷம் தான் ஆச்சு, ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அவர்களுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிரச்சனையெல்லாம் இருந்தது. பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் சொன்னாங்க, 29 நாள், லீப் வருடங்கள், இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் நடந்தது. இப்போ இதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரணும். பிப்ரவரி மாதத்தில் 29ஆம் தேதி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. ஒருவேளை அந்த 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது ஒருத்தனுக்கு பிறந்தநாள் பிப்ரவரி 29, அடுத்து அவன் எப்போ பர்த்டே கொண்டாடுவான், அடுத்து 4 வருடம் கழித்து அவனுக்கு 1 வயசு வருமா? இப்படியான குழப்பங்கள் எல்லாம் கொண்டதும் ஒரு முறையற்ற வழக்கங்களை கொண்டதும் தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய நாட்காட்டி முறை, ஆங்கில கேலண்டர் முறை. இதையா நாம் கொண்டாடுறது? ஜனவரி அர்த்தராத்திரியிலேயா நாள் பிறக்கும்? நமக்கு நாள் பிறப்பு என்பது பிரம்ம முகூர்த்தம் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. சூரியன் பிறப்பது தான், சூரியன் உதிப்பது தான் நமக்கு நாள் கணக்கு. அதைவிட என்ன மிக முக்கியமாக, சூரியனுடைய சுற்றுப்பாதையும் நிலவனுடைய சுற்றுப்பாதையும் மையமாக கொண்டது தான் நம்முடைய பாரதியர்களுடைய கால கணக்கீட்டு முறை. நாடு முழுக்க அதுதான்.
யுகாதி அப்படின்னா அது சந்திரமானம், அதாவது நிலவை மையமாக வைத்த ஒரு ஆண்டு. அதே போல் நம்முடைய தமிழர்கள் நமக்கெல்லாம் எது புத்தாண்டு அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய சுற்றுப்பாதை. நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ண சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையை 12 ராசிகளாக பிரித்தார்கள். அதில் முதல் ராசி என்ன? இப்போ இங்கே கொஞ்சம் பேர் குழப்பம் வைக்கிறான், தை மாதம் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில், அதாவது 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க இலக்கியத்தினுடைய நெடுநல் வாடையில் ஒரு வார்த்தை வருகிறது, பின் நிலை மறுப்பின் ஆடு தலை ஆக. ஆடு தலை ஆக, அதாவது ஆட்டுத்தலை, அதாவது மேஷம், அதுதான் வருஷத்தினுடைய முதல் மாதம். சூரியன் மேஷ ராசியில் அந்த டிகிரியில் பிரவேசிக்கின்ற நாள் புத்தாண்டு, புது வருடத்தினுடைய துவக்கம். அப்போது நெடுநல்வாடையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலப்பதிகாரத்திலும் கூட இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டா, சித்திரையா உனக்கு புத்தாண்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் இருக்கான் தமிழ் 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 சொல்லிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி நடைமுறைகளை சிக்கலாக்க வேண்டும் என்பதற்காக திரிகின்ற சிலர் தை ஒன்று, தை கணக்குப்படி 10வது மாதம். ஆகவே இதில் அறிவியல் பூர்வமான விஷயங்களும் விஞ்ஞான விஷயங்களும் இதில் இருக்கின்றன. மேஷராசியில் சூரியன் பிரவேசிக்கிறார், ஆடு அதாவது மேஷத்தில் பிரவேசிக்கின்ற இந்த நாள் புத்தாண்டு. ஆகவே நமக்கு புத்தாண்டு எது? சித்திரை 1. இதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த கணக்கு முறை இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததா? எவ்வளவு நுணுக்கமான ஒரு பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் ஆராய்ந்து நுணுக்கமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய நாட்காட்டி முறை, கேலண்டர் முறை பல 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது. இதை நாம் புரிந்து கொண்டு பெருமையோடு அதை பின்பற்றணும். ஹாப்பி நியூ இயர். இதில் என்ன வேணும்? நல்லா ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். குளித்து கும்பிட்டு பெரியவர்களை வணங்கி ஆசி பெறுவது சித்திரை 1, அது நமக்கு தமிழ் புத்தாண்டு. குடித்து விட்டு குப்புறப்படுத்து என்ன கும்மாளம் விடுவது ஜனவரி 1. தமிழர்களுக்கு எது புத்தாண்டு? நாம் எதை கொண்டாட வேண்டும்? வணக்கம்.